Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai. நீட் தேர்வில் கருணை மதிப்பெண்கள் பெற்ற மாணவர்களுக்கு மறுதேர்வு நடத்தப்படும் என தேசிய தேர்வுகள் முகமை உச்சநீதிமன்றத்தில் கூறியுள்ளது. 2024 ஆண்டிற்கான நீட் தேர்வு முடிவுகளில் குளறுபடிகள் குறித்து நீட் தேர்வு எழுதிய மாணவர்கள் மற்றும் வழக்கறிஞர் சாய் தீபக் ஆகியோர் தரப்பில் உச்சநீதிமன்றத்தில் பொதுநல மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டு இருந்தன. மனுக்களை பரிசீலித்த உச்சநீதிமன்றம் இந்த விவகாரம் குறித்து தேசிய தேர்வு முகமை பதிலளிக்க உத்தரவிட்டிருந்தது. இது தொடர்பாக மேலும் சில வழக்குகளும் தொடரப்பட்டன. இந்த வழக்கு உச்சநீதிமன்ற கோடைக்கால சிறப்பு அமர்வு நீதிபதிகள் விக்ரம்நாத் மற்றும் சந்தீப் மேத்தா ஆகியோர் அமர்வில் மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது மனுதாரர் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர்கள் சாய் தீபக் மற்றும் பாலாஜி, நீட் தேர்வு முறைகேட்டால் பல லட்சம் மாணவர்களின் எதிர்காலம் கேள்விக்குறியாகியுள்ளது. எனவே அதனை தவிர்க்கும் விதமாக கடந்த மே 5 நடத்தப்பட்ட நீட் தேர்வை ரத்து செய்துவிட்டு புதியதாக நடத்த வேண்டும் என்று வாதிடப்பட்டது. நீட் தேர்வு எழுதியவர்களில் 1500க்கும் அதிகமான தேர்வர்களுக்கு தேசிய தேர்வு முகமை தன்னிச்சையாக 70 முதல் 80 மதிப்பெண்கள் வரை கருணை மதிப்பெண் என்ற பெயரில் கூடுதல் மதிப்பெண் வழங்கியுள்ளது என்று மனுதாரர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இந்த விவகாரத்தை தெளிவுபடுத்தும் வரை கலந்தாய்வுக்கு தடை விதிக்க வேண்டுமென வாதங்களை முன்வைத்தனர். மத்திய அரசு மற்றும் தேசிய தேர்வுகள் முகமை அமைப்பின் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் கனு அகர்வால் மனுதாரர்களின் குற்றச்சாட்டுகள் தொடர்பாக நடந்த ஆலோசனைக் கூட்டத்தில் 1563 தேர்வர்களின் மதிப்பெண்களை ரத்து செய்ய குழு பரிந்துரைத்துள்ளதாக தெரிவித்தார். பாதிக்கப்பட்ட விண்ணப்பதாரர்களுக்கு மறுதேர்வு வரும் 23 நடத்தப்படும். இதற்கான முடிவுகள் ஜூன் 30 வெளியிடப்படும் என்று தெரிவிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து ஜூலை மாதம் மருத்துவ கலந்தாய்வு திட்டமிட்டபடி நடத்தப்படும் என்று தேசிய தேர்வுகள் முகமை சார்பில் தெரிவிக்கப்பட்டது. தேர்வு எழுத விருப்பப்படும் மாணவர்கள் தேர்வு எழுதலாம். விருப்பப்படாத மாணவர்களுக்கு கருணை மதிப்பெண்கள் அல்லாத பழைய மதிப்பெண்ணை தொடரும் என்று தெரிவித்தனர். அனைத்து தரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதிகள் இந்த விவகாரத்தில் தேசிய தேர்வு முகமைகள் அமைப்பின் வாதங்களை உச்சநீதிமன்றம் ஏற்கிறது. இதில் கருணை மதிப்பெண்களை தவிர்த்து மற்ற மாணவர்கள் எழுப்பும் பிரச்சினைகளுக்கும் தீர்வு காண வேண்டும் என்று தெரிவித்தனர். இருப்பினும் 1563 மாணவர்களுக்கு வருகிற 23 மறுதேர்வை நடைபெறவிருக்கும் கலந்தாய்வுக்கு எந்தவித பிரச்சனையும் ஏற்படாதவாறு நடத்தி முடிக்க வேண்டும். அதிலும் குறிப்பாக தாமதமாக வந்து யார் யாரெல்லாம் கருணை மதிப்பெண்களை பெற்றார்களோ அவர்கள் தேர்வு எழுத அனுமதிக்கப்பட வேண்டும். இதில் மறுதேர்வு எழுதுவது என்பது மாணவர்களின் விருப்பமாகும். இருப்பினும் இந்த விவகாரத்தில் மனுதாரர் கூறியது போன்று ஒட்டுமொத்தமாக நீட் தேர்வை ரத்து செய்யவோ கலந்தாய்வுக்கு தடை விதிக்கவோ முடியாது. அதனால் மனுதாரரின் கோரிக்கையை ஏற்க முடியாது என நிராகரித்து உத்தரவிட்டனர். புதிய தலைமுறைக்காக டெல்லியிலிருந்து நிரஞ்சன் குமார். இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் நுழைவுத் தேர்விற்கான வினாத்தாள்கள் கசிந்ததற்கான எந்த ஆதாரமும் இல்லை என மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். எந்த மாணவரும் பாதிக்காத வகையில் அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். மீண்டும் கல்வி அமைச்சராக பதவியேற்ற பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய தர்மேந்திர பிரதான் வினாத்தாள் கசிந்ததற்கான எந்த ஆதாரமும் இல்லை என குறிப்பிட்டார். தேசிய தேர்வுகள் முகமையில் ஊழல் என முன்வைக்கப்படும் குற்றச்சாட்டுகள் ஆதாரமற்றவை எனவும் அவர் தெரிவித்தார். தேசிய தேர்வுகள் முகமை ஆண்டுதோறும் 50 லட்சம் பள்ளி மாணவர்களுக்கு தேர்வு நடத்துவதாகவும் நம்பகத்தன்மை உள்ள அமைப்பு என்றும் அமைச்சர் தர்மேந்திர பிரதான் குறிப்பிட்டார். நீட் தேர்வு முடிவுகள் கடந்த 4 வெளியிடப்பட்டன. இதில் ஏராளமான மாணவர்கள் முழு மதிப்பெண் பெற்றிருந்தனர். ஒரே தேர்வு மையத்தில் தேர்வு எழுதிய பலர் முழு மதிப்பெண் பெற்றதும் தெரியவந்தது. தேர்வு தொடங்க தாமதமான மையங்களில் மாணவர்களுக்கு கருணை மதிப்பெண்கள் வழங்கியதில் குளறுபடி என குற்றச்சாட்டு எழுந்தது. இதையடுத்து நாடு முழுவதும் பல்வேறு இடங்களில் போராட்டங்கள் நடைபெற்றன. உச்சநீதிமன்றத்தில் பல்வேறு மாணவர்கள் வழக்கு தொடர்ந்தனர். நீட் தேர்வில் கருணை மதிப்பெண்கள் வழங்கப்பட்டது குறித்து ஆய்வு செய்ய மத்திய அரசு 4 பேர் கொண்ட குழுவை அமைத்தது. இதையடுத்து 1563 மாணவர்களுக்கு வழங்கப்பட்ட கருணை மதிப்பெண்கள் ரத்து செய்யப்படுவதாக தேசிய தேர்வு முகமை தெரிவித்தது. அந்த மாணவர்கள் விரும்பினால் வரும் 23 மறு தேர்வு எழுதலாம் எனவும் தேசிய தேர்வுகள் முகமை அறிவித்துள்ளது. Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai.